இரட்சண்யம் காணொலி எண் 144 இயேசுவின் பிள்ளைகள் என்ற தேவ செய்தியை கேளுங்கள். நன்றி. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இடைபடும்படியாக நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னோடு பேசும், என்னோடு இடைப்படும் என்று சொல்லுவோம். இயேசுவே, நீரை பேசுகிறவர், எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா. என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் என்ன செய்ய பேச சுத்தம் கொண்டீரோ அதை நீர் எங்கள் மயத்திலே பேசும். நாங்கள் கேட்கிறோம். எங்கள் செவிகளை திறந்தரலும், எங்கள் உள்ளங்களை, இருதயங்களை திறந்தரலும். கேட்டு அதன்படியாக நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மேம்படுவதாக. நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்திலே நாம் பார்க்கும்போது இந்த 26வது வசனத்திலே by faith you are all called to be his children என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திலே இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்பது என்னன்னு சொன்னால், காணக்கூடாத காரியங்களை நம்புவது. காணாததை நம்புவதுதான் விசுவாசம். தெரியாததை, அறியாததை, புரியாததை நம்புவதுதான் விசுவாசம். இதுவரைக்கும் நாம் ஆண்டவரை பார்த்தோமா? பார்க்கல. ஆனால் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அவர் உனக்காக எனக்காக மரித்தார் என்பதை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் வலது வாசத்திலே, பிதாவின் வலது வாசத்திலே, பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆக இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நாம் இன்னும் அறியவில்லை, காணவில்லை, உணரவில்லை. ஆனாலும் அதை அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, இருதயத்திலே உணர்ந்தவர்களாக நாம் நினைக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். ஆக இன்றைக்கு கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவருக்காக வாழ்க்கிற மக்கள் நம்ம என்ன செய்வார்கள்? பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால். ஆக ஆண்டவரை பற்றிய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். எல்லாம் தெரிந்த வசனம்தான்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் என்ன அதிகாரம் கொடுத்தார்? அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆக அதிகாரம் கொடுத்தார். ஆக அது விசுவாசத்தினால்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். வேதம் அப்படி தான் சொல்லுது, விசுவாசத்தினாலே பிள்ளைகள் ஆனீர்கள். ஆண்டவரை நம்புவதுனாலே, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறதுனாலே, ஆண்டவரை விசுவாசிப்பத நம்பிக்கையிலே உறுதியாய் ஆண்டவர் தான் எனக்கு என்று எல்லா விஷயங்களையும் நம்புகிறதுனாலே நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு பாக்கியமான காரியம் பாருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். மில்க்மன்ஸ் பாடின பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கலங்காமல் இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலே சத்துரு வெள்ளம்போட வந்தாலும் நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? குடியேற்றுவராக இருக்கிறார். அவர் தான் யெகோவா நிசி என்று சொல்லி பார்க்கணும். யெகோவா நிசி என்றால் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பலவீனங்கள் சோர்வுகள் வந்தாலும் நாம் யார்? இயேசுவின் பிள்ளை. பிசாசே நம்முடைய எதிராக நின்று நமக்கு எதிராக நின்றாலும், அல்லது பிசாசின் மக்கள் நமக்கு எதிராக நின்று சூழ்ச்சி செய்து நம்மை வீழ்த்து பார்த்தாலும், அவர்களுக்கு நேராக நாம் சொல்ல வேண்டிய காரியம், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லணும். அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், ஆகினால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இயேசுவை நான் நம்புகிறதுனாலே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தில் இம்மட்டுமாக அவர் காத்திருக்கிறார், அவர் என்னை நடத்தியிருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். என்னை எல்லா விதத்திலும் அவர் சோர்ந்து போன நேரத்திலாம் என்னை தூக்கி சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் என்னை இவ்வளோ காரியத்திலேருந்து எத்தனையோ காரியங்கள் எனக்கு எதிராக வந்தது. அதை எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்தார், எனக்கு சுகம் தந்தார், எனக்கு பலம் தந்தார், என்னை ஆதரித்தார். நான் ஆதரவற்ற நிலைமை இருந்தபோதெல்லாம் எனக்கு ஆதரவாக இருந்தார். கைவிட்ட நிலையிலே, யாவரும் கைவிட்ட நிலையே எங்களை கைதூக்கி விடுகிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. இந்த உலகமே நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் நமக்காக நம்முடைய சார்பாக நின்றார் என்பது நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினாலே எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்திலே அவருக்காக காத்திருக்கிற மக்களாக
அவரோடு கூட இணைந்து வாழ்கிற மக்களாக, அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் செபிக்கிற பிள்ளைகளாக, அவருக்கென்று ஒரு சில நேரங்களை மணித்துளிகளை கொடுத்து அவரோடு உறவாடுகிற மக்களாக, விசுவாசித்து வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படியாக நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்பது சொல்வது என்று சொல்லும்போது இந்த உலகப்புறமான நன்மை மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் நம்புவோம் என்று சொன்னால் நாம் பரிதபிக்கப்பட்டவராக இருப்போம். அதனாலே அப்படி அல்ல, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. இவைகள் என்று சொல்லும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எளிமையாக உங்களுக்கு தரவல்லவராக இருக்கிறார். அதனாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மோடு கூட உறவாடுகிறவர், நம்மோடு கூட இடைப்படுகிறவர். சோர்ந்து போகிற நேரத்தில், விளைவினமான நேரத்தில் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டால் அவர் அருகிலே வந்து ஓடோடி வந்து நம்மை கரம் பிடித்து தூக்கி நமக்கு வேண்டிய சகல காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விளைவினமான நாட்களிலே நேரங்களிலே அவரை சார்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருவேளை தகப்பன், தாய் அல்லது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நேசர் அவர்தான் அன்பானவர், அவர்தான் நமக்கு போதுமானவர். எல்லா சூழ்நிலையிலும் அவரே நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடார் என்று வேதத்தில் வாசிக்கிறது மாத்திரம், அவர் ஒருபோதும் கைவிடார். எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார். ஆகையினாலே அவரை சார்ந்து வாழ்வோம், அவரை அண்டிக்கொள்வோம். அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு கோட்டையும் அரணம் பலனுமாக இருக்கிறார். இயேசுவின் பலன் என்று சொல்லி நாம் அவரை சார்ந்து வாழ்வோம். இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். இயேசுவின் மகளாக நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபித்து முடிக்கலாம்.